யாரோ காசு நிக்கிறாங்கப்பா. மோட்டர் யார் பான் பண்றா? யாரா இருந்தால நேத்து தானே வித்தீங்க, காட்டை வித்துட்டு கட்டு பணத்தை வாங்குனீங்களே, இப்ப யாரான்னு கேக்குறீங்க? நேத்து பணம் வாங்கிட்டு அதனால இன்னைக்கு வந்து தண்ணி எடுத்துட்டு வாங்க. மோட்டர் எல்லாம் கரைய முடிஞ்சது. மோட்டர் ஆஃப் பண்ணியா முதல்ல? எல்லாமே எதுக்கு ஆஃப் பண்ண சொல்றீங்க? மோட்டர் ஆஃப் பண்ணி எதுக்கு ஆஃப் பண்ண சொல்றீங்க? அப்பா இருப்பா, ஆஃப் பண்ணாதப்பா. நீ போனா முதல்ல ஆஃப் பண்ணாதப்பா. நீ இருப்பா நீங்க மோட்டர் இருப்பா நீங்க ஆஃப் பண்ணு. நேத்து என்ன சொன்னா? நேத்து என்ன தண்ணி எவ்வளவு வேஸ்டா போகுது? மோட்டர் ஆஃப் பண்ணியா? நேத்து காடு ஏன்ட்ட வித்துட்டல்ல. சரி. நேத்து காடு கிணறு தானே வித்துட்டு போனேன் ஏன்ட்ட. சரி. அப்புறம் என்னையா மோட்டர் ஆஃப் பண்ண சொல்றான்? இப்போ உனக்கு காடு வித்தானா? ஆமா காடு வித்தா. கிணறு வித்தானா? கிணறு வித்தா. தண்ணி வித்தானா? கேளுடா. மோட்டர் ஆஃப் பண்ணியா முதல்ல? மோட்டர் ஆஃப் பண்ணு. மோட்டர் ஆஃப் பண்ணு. அப்படி என்ன நீங்க? அப்படி ஏப்பா இருப்பா. மோட்டர் ஆஃப் பண்ணியாச்சா? வா. என்ன நீங்க? ஓ காடு வாங்கிட்டா வாங்கிச்சதுக்கு தண்ணி எடுத்து விடுவியா? சரியா போச்சு. கிளம்பிட்டீங்க எல்லாம். தண்ணி கொடுக்க நீ வேணாம். நீ வேணாப்பா. நீ பெரிய மனுஷன் பேசி இருப்பா நான் சொல்றது கேளுப்பா. காடு கிணறு கொடுத்தா எல்லாமே எனக்கு சொந்தம். காடு நேத்து வித்த என்கிட்ட. சரி. கிணறு சேர்த்து தான் வித்த. சரி. அப்ப கிணத்துல இருந்து எனக்கு தானே சொந்தம். அதனால நான் தண்ணி எடுத்து நீ அப்ப மோட்டருக்கு ஆஃப் பண்றீங்க போய்? தண்ணி எங்க சொல்லாம நீங்க தண்ணி எடுத்துக்க கூடாது. கிணறு கேட்காம நீங்க எப்படி இருப்பீங்க? கிணறு காடு தான் என்கிட்ட வித்துட்டியா? கிணறு காடு தானே வாங்குனீங்க? ஆமா. தண்ணி காசு கொடுத்து வாங்குனீங்களா? சொல்லுங்க. காசு கொடுக்கணுமா? இதெல்லாம் இருந்தாலும் காமெடியா இருக்குதா? காசு கொடுக்காம போய் வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் வாங்கி போறேன் கடையில. தருவானா? அன்னைக்கு காசு கட்டணுங்க. கடையில வாட்டர் பாட்டில் காசு கேக்குறாங்களா? ஃப்ரீயா? 20 ரூபா லிட்டரு கேட்டுக்கிட்டியா? இப்ப 5 ரூபா ஏறுதுன்னு பேசிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 10,000 லிட்டர் தண்ணி எடுத்து விட போறா. என்னமோ தண்ணிக்கு காசு கொடுக்கணுமாங்கிற? ஏன்னா சபரியா நேத்து சொல்லியா நீங்க? அவரு கேட்கவே இல்ல. காசை வாங்கிட்டீங்க. பணம் வந்தது வாங்கி வச்சுட்டு கையெழுத்து போட்டு வந்துகிட்டே இருக்கு. சரி வா, ஊர்ல யாராச்சும் பெரிய மனுஷன் இருந்தா என்னன்னு கேட்கறேன். எந்த பெரிய மனுஷன் வேணாலும் கேட்டுக்க. என் பக்கம் தான் நாயம். எந்த பெரிய மனுஷன் இருந்தாலும் எனக்கு தான் தீர்ப்பு சொல்லுவாங்க. சரி என்ன பெரிய மனுஷன் வேணாலும் கேளு. இனிமே என்னை கேட்காம மோட்டர் போட்டியில கை வைக்கிறதா கூடாது. என்ன பணத்தை வாங்கிட்டு என்ன பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்? மோட்டர் போட்டியில கை வச்சுன்னா நடக்கிறதே வர. நேற்று கரியம் பண்ணா என்ன பத்திரத்தை எழுதிருக்குது? ஐயா ஒண்ணும் இல்லைங்க. ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. இவர்கிட்ட 5 ஏக்கர்ல 2.5 ஏக்கர் நேற்று எனக்கு கிரை பண்ணி கொடுத்துட்டாருங்க. காடு 5 ஏக்கர் மொத்தம் 2.5 ஏக்கர் கிரை பண்ணி கொடுத்துட்டாரு. அதுல ஒரு கிணறு இருக்குது, அதையும் எனக்கு தான் எழுதி கொடுத்துருக்காரு. முழுசா எழுதி கொடுத்துருக்காருங்க. அவருக்கு பாதி இல்லைங்க, எனக்கு தான் கொடுத்துட்டாரு. எனக்கு போர் இருக்கு, எனக்கு கிணறு 2.5 ஏக்கர் எனக்கு எழுதி கொடுத்துட்டாரு. நான் இது கிரை பண்ணிட்டுங்க காலையில சாமி கும்பிட்டு காட்டுக்கு தண்ணி எடுத்துடலான்னு போனேன். யாரோ ஒருத்தர் கூட கூட்டிட்டு தகராறு பண்றாரு. மோட்டர் போடக்கூடாது, மோட்டர் ஆஃப் பண்ணுன்னு வாங்கியாச்சு. நேற்று பணம் கொடுத்தாச்சு. உங்களுக்கு அந்த விசாரிச்சுட்டு பண்ணும்ல. தண்ணி எடுக்க கூடாதுங்கிறான். காடு எப்படி விவசாயம் பாக்குறது? நான் தண்ணி இல்லாம தண்ணி எடுக்க கூடாதுன்னா அவரு ஏடா முடியா பேசிட்டு இருக்கிறாரு. கிணறும் காட்டியுமே எழுதி கொடுத்துட்டாரு. தண்ணி எடுக்க கூடாது. எல்லாத்துக்கும் வணக்கம். அனாவசியமா பேசக்கூடாது. என்ன வேலையோ நான் யாரும் உங்களை வந்து பைசல் கூப்பிடல. நான் சொல்றது கேளுங்க. நான் உங்களை பைசல் அமுத்திட்டு பேசணும். இப்படியெல்லாம் கை நீட்டிட்டு பேசக்கூடாதுல்ல. இந்த பாடியா நீங்க கை பேசுறாரு. சின்ன பேசலாம் போய் அங்க போய் அடிச்சிங்க. ரோட்ல போய் வரக்கூடாது. நீங்க என்னன்னு பேசிடுங்க. அந்த மோட்டர் தண்ணி எடுத்து விட போறப்ப பண்ணா கையை வெட்டி விடுவான். கையை வெட்டுற வரைக்கும் இருக்குமா? கையை வெட்டியோ எல்லாம் வெட்டினா நான் பாத்துக்குவேன். இங்க பாரு கத்தாதீங்க. என்ன பிரச்சனை சொல்லு. உங்க பிரச்சனை எல்லாம் அங்க கொண்டு வந்து வன்மத்தெல்லாம் கேக்குறீங்க. நீங்க மாதிரி வன்மமா பேசலாம். ஏற்கனவே ஊர்ல எல்லாத்துக்கும் தெரியும். இப்படி கேளுங்க. பெரிய மனசெல்லாம் இப்படி கேட்டீங்கன்னா நான் விளக்கமா சொல்றேன். உங்களுக்கே சர்டிஃபிகேட் கொடுக்குறேன். இவருக்கு காடு நான் வித்தேன். 5 ஏக்கர் எனக்கு இடம் இருக்கு.
2 ஏக்கரை விற்றேன். சரி ஒரு கிணறோட சேர்த்து எழுதி கொடுத்துட்டேன். சரி கிணறு காடு சர்வீஸு எல்லாம் எழுதி கொடுத்து அமௌண்ட் வாங்கியாச்சு. கிணறு முடிஞ்சுது, வேலை முடிஞ்சுது. அவர் வேலையை பார்க்குறேன், நான் என் வேலையை பார்க்குறேன். அவர் பாட்டுக்கு காலையில் ஏஞ்சி வந்து காட்டில் அவர் பாட்டுக்கு மோட்டர் போட்டுட்டு தண்ணி எடுத்துருவாருண்ணா. எப்பா கிணறு நீ அவருக்கு எழுதி கொடுத்துட்டா அப்ப தண்ணி அவர் தானே எடுத்துடணும். ஏன் சபரி பஞ்சாயத்துக்காரங்களாம் அவங்களுக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி தெரியுது. எதாவது அந்த பக்கம் பணங்கன்னு கொடுத்துட்டாங்களான்னு தெரியுது. முன்னாடி வந்து ஏதாவது கொடுத்துட்டாரு. நம்ம தோரணை ஏதோ கொடுத்தாலும் கொடுத்துருக்க மாட்டாரு. கொடுத்துருப்பாரு. நம்ம புத்தி நம்மளுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி தான் செய்யணும். இல்லை நீங்களும் ஒரு கட்டு தள்ளுறீங்களா? நம்ம பக்கம் நாயம் இருக்குது. நாயம் இருக்கிற பக்கம் காசு கொடுக்கக்கூடாது. ஆமாம், நம்ம பேசிக்கலாம். எடுத்து விடக்கூடாது. ஆமாண்ணா, ஏன்னா காடு வித்தாச்சு, கிணறு வித்தாச்சு, வேலை முடிஞ்சுது, காசும் வாங்கிக்கிட்டேன். அவர் பாட்டுக்கு வந்து காலைல வந்து தண்ணி எடுத்துருவாருண்ணா. சரி அப்புறம் அவர் வித்தாச்சுன்னா அவர் தான் எடுத்து விடுவாருன்னு கேட்கணும். ஏன்னா நான் வித்தது காடு, கிணறு 2 வித்துட்டேன். அது வித்துட்டா அதோட நின்றுக்கணும்ல. அப்புறம் எதுக்கு அவர் வந்து தண்ணி எடுத்துருவாரு? அப்போ தலைவரை இது எப்படி இல்லை? அப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு இப்போ இந்த ஆளுக்கு தகுந்த மாதிரி தான் பஞ்சாயத்து சொல்லி ஆகணும். இப்போ என்னதான் உங்கள் பிரச்சனை? ஏன்னா காடு வித்தாச்சு, அதான் வித்தாச்சு, கிணறு எழுதி கொடுத்தாச்சு, எழுதி கொடுத்தாச்சு, அமௌண்ட் வாங்கிட்டேன். அமௌண்ட் வாங்கிட்டேன். சரி, அவர் பாட்டு காலைல வந்து தண்ணி எடுத்துருவாருண்ணா. ஏய் வித்தாச்சுன்னா அப்புறம் அவன் எடுத்து விட தானே பண்ணுவான், அவன் தானே எடுத்து விடுவான். ஏன்னா இது இப்படி சொல்றீங்க. இப்ப காட்டை வித்தாச்சு, பணமும் வாங்கியாச்சு, அப்புறம் காட்டுக்காரன் தண்ணி தான் அவன் தானே எடுத்து விடுவான்னு நான் கேட்கறேன். ஏன்னா அந்த எடுத்து விடுவ தண்ணி நீ எப்படி எடுத்து விடுவ? நீ தான் பணம் வாங்கிட்டு காடு வாங்கிட்டு அவரு அப்புறம் அவரு தண்ணி பண்ணி முடிச்சிட்டு இல்ல. நீ எதுக்கு வாங்கிடல? கிணறு காடு எல்லாம் கரை பண்ணி கொடுத்துட்டீங்க, அப்புறம் அவரு தானே எடுப்பாரு தண்ணி. காட்டுக்கு பணம் வாங்க இல்லையா? வாங்கியாச்சுனா எதுக்கு தடுக்கிறா? வித்தது கிணறும் காடும் தானே வித்தேன். சரி, வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? எப்பா வித்தாச்சு, அவன் தண்ணி எடுத்து விடுறான் அவன் காட்டுல. வேற கிணறு அவருக்கு எழுதி கொடுத்துட்டேன். சொல்ல முடியும். இதை கேட்டீங்களா? ஏன்னா நான் காடும் கிணறு தானே வித்தேன், தண்ணி வித்தனா? அப்படி தண்ணியை விற்கவே இல்லை, எழுதி கொடுக்கவே இல்லைண்ணா. தண்ணி எழுதி கொடுக்க அவரு தண்ணி வந்து எடுத்துடலாம். காடு வாங்கணும், கிணறோட தான் வாங்கினேன். தண்ணி எடுக்கக்கூடாதுன்னா என்ன எந்த விதத்தில் நியாயம் இருக்கு? நீங்களே சொல்லுங்க. பைசல் இப்ப நாம தான் சொல்லணும். இதுக்கு என்ன சரியா இருக்கும்? அதுக்கு சரி, இப்ப வந்து காட்டை வித்தாச்சு, பணத்தை வாங்கியாச்சு, கிணறு இப்ப அவர்கிட்ட இருக்குது. ஆமா, தண்ணி நீ எடுத்து விட கூடாதுங்கிற. இந்த தண்ணியை கம்ப்ளீட்டா நீ வந்து வடிச்சிக்க, மோட்டார் வச்சு வடிச்சிக்க, தண்ணி எடுத்துட்டு போயிடு. அவன் கிணத்துல உன் தண்ணி இருக்கக்கூடாது. இதான் சரியான பாயிண்ட். ஏற்கனவே தமிழ்நாட்டுல தண்ணி பிரச்சனை தலை பிச்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்கு. இப்ப இவ்வளவு வேற கொண்டு வந்து இந்த தண்ணி பிரச்சனை கிணத்து தண்ணி பிரச்சனை விடுறான்னு பாத்துக்க. அப்ப உன் தண்ணியை நீ ஃபுல்லா எடுத்துக்கிட்டு போயிடு. அப்படி எடுக்க முடியலன்னா அவன் கிணத்துல தான் இந்த தண்ணி இருக்குன்னு சொன்னான். ஒரு நாளைக்கு 500 ரூபா வாடகை கொடுத்துரு. தண்ணி இருக்கு, நீ வாடகை கொடு. அவன் கிணத்துல தண்ணி இருக்குது, அவங்களுக்கு தானா? அப்ப தண்ணி அங்கதான் இருக்குது. தண்ணி என் தண்ணி அவர் வெளியே எடுத்து சொல்லு. எனக்கு அவரு தண்ணி எடுத்து விட போனவர் தான் நீ தடுத்துருக்க. தண்ணி என் காட்டுக்கு மட்டும் தானே எடுத்துடணும். அதெல்லாம் தெரியாதுப்பா. அதெல்லாம் இல்ல, நீ கிணறு அவருக்கு எழுதி கொடுத்துட்ட, உன் தண்ணி நீ எடுத்துட்டு போயிரு, இல்ல வாடகை கூட மாசம் ஆனா அவ்வளவுதான். நாளைக்கு 500 தண்ணி அவன் கிணத்துல இருக்குதுன்னா நீ தான் வாடகை கொடுத்தாகணும். எடுக்க விட மாட்டேங்கிறாருங்க. கத்தி கையில தான் வச்சிருக்கேன். கத்தி பாருங்க, ஜோப்ல வச்சிருக்கேன். அங்க மரபாவும் ஒண்ணு வச்சிருக்க, தெரிய மாதிரி வைக்காத. அவன் தகுதிங்கிறது தெரிஞ்சு போச்சு. கிணத்தை விட்டு தண்ணி எடுக்கலங்கிறான். இது நூதன திருட்டு. ஆமா, நூதன திருட்டு. தமிழ்நாட்டுல தான் இந்த தண்ணி ஆடுது. தண்ணி எல்லாம் விவசாயம் எப்படிங்க பண்றதுனால அதான் பிரச்சனையா. காடு பணம் கொடுத்து வாங்கி இருக்கிறோம்ல, காட்டை நீ அவர்கிட்ட சும்மா விட்டுட்டு போறன்னு ஐடியா பண்றாரு. கிணறு வித்துட்டா தண்ணி நீ போகக்கூடாது, அந்த இடத்துக்கே போகக்கூடாது. இல்ல இல்ல, பத்திரம் எழுதுறதுக்கு முன்னாடி என்கிட்ட யாரும் சொல்லலாம். அப்படியே எந்த ஊர்ல பத்திரத்தை தண்ணி எழுதி கொடுக்குறாங்க? தண்ணி கூட கிணறு தான், கிணத்துக்குள்ள இருக்கிறதெல்லாம் அவனுக்கு தான் சொந்தம். ஆமா ஆமா, ஏப்பா இந்த காடு விவரம் தெரியலன்னா எங்களுக்கு பெரிய மனுஷனை கேளுங்கப்பா. எனக்கு இன்னும் 2 ஏக்கர் காடு இருக்குது. அதுல அப்ப காட்ட வச்சுக்க, நீ தண்ணி பிரச்சனை கொண்டு வரக்கூடாது. அப்புறம் என் காட்டுக்கு தண்ணி என்ன பண்றது? ஆளுக்கு ஒரு நாளைக்கு வீதம் போட்டு கொண்டுதான். விட முடியாது.
மிச்சூடா எழுதி கொடுத்துட்டியா? எல்லாரும் எழுதி கொடுத்துட்டேன். கிணறு பண்ணி எழுதி 5 ஏக்கர் தனி என்ன மேல கிணறு வெட்டிக்க, போர் போட்டுக்க. 2.5 ஏக்கர் அதற்குண்டான பம்பு செட்டு கிணறு எல்லாமே சொந்தம் அவருக்குன்னு எழுதி கொடுத்துட்டேன். எல்லாம் ஆளுக்கு 10 எழுதி இருக்கா. உண்மையில காடு உதானே டவுட்டா இருக்குது. இப்ப தண்ணி தனியா ஒரு பண்றாப்ல கிணத்து தனியா ஒரு பத்திரம் எழுதுறாங்க. காடு நம்மளதுல பாட்டம் போட்டுறது அது பரம்பரையா வருது. நம்மளுக்கு என்ன போய் நம்ம அப்படியே போனோம்னா நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம வேலை விட்டு நம்ம என்ன காட்டுக்கா போறோம். நாம தான் பார்த்து பண்ணிக்கணும். ஈஸி எல்லாம் போட்டு பாத்தியா? எல்லாம் போட்டு பார்த்தா வச்சுங்க, எல்லாம் தெளிவா இருக்குதுங்க. இப்ப நான் என்ன பக்கத்து சொல்றேன், காட்டுக்காரனை கூட கொண்டு வந்து கரை பண்ணி விட்டு இப்ப நான் என்ன சொல்றேன் கேளுங்க. தண்ணி போய் இப்ப எடுத்து விட போறேன் காட்டுல. யாரு வந்தாலும் வெட்டுவேன், யாரு வந்தாலும் வெட்டுவேன். காடு என்னது, தண்ணி வேணா எடுத்துட்டு போகுது. எடுக்க முடியாதுன்னா நீங்க பேசுன மாதிரி எனக்கு பேசி விடுங்க. இல்லைன்னு தண்ணி இப்ப நான் போய் எடுத்து விடுறேன். நம்ம தீர்ப்பு நாங்க 3-4 பேர் இதான் சொல்ல சொல்றோம். நாங்க என்ன சொல்றோம்னா, நல்லது. தண்ணியை அவன் வடிச்சுக்கணும். சரி. அவன் தண்ணி அவன் எடுத்துக்கிட்டான். சரிங்க. அவன் காட்டுல விடுறானா மோட்டல விடுறானா வித்து போடுறானா அது தெரியாது. சரிங்க அப்படி உன் கிணத்துல தான் அந்த தண்ணி இருக்கணும்னு சொன்னா, சரிங்க. அவன் ஒரு நாளைக்கு உனக்கு அதுல நீ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு 500 ரூபா வாடகை கொடுத்தோம். சரிங்க, நல்லதுங்க. இது ரெண்டே தீர்ப்பு தான். அப்படியே செஞ்சுக்கலாங்க. இது ரெண்டையும் கேட்கல அப்படின்னா இந்த வெற்ற வேலைக்கு நீ அப்புறம் அந்த வேலை தான் நீ செஞ்சவன, வேற வழி இல்லை. நன்றிங்க, வணக்கங்க, 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 வணக்கம். ஏன் சபரியா காடும் கிணறு எழுதி கொடுத்தா தண்ணி அவங்களுக்கா? அது தெரியல, பஞ்சாயத்துல தீர்ப்பு இப்படி பண்றாங்க. என்ன சபரி சாதகமா வரும்னு பார்த்தா தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமா போயிடுச்சு. ஒருவேளை அவன் பணங்கன்னு ஏதோ கொடுத்துட்டு போனோம் அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க போய் முன்னாடி கொஞ்சம் பணம் கொடுத்துருக்கனால தீர்ப்பு சொல்றேன். நானு பஞ்சாயத்துக்காரங்க நான் என்ன நினைச்சேன், நியாயமா பேசுவாங்கன்னு நினைச்சேன். இந்த மாதிரி அநியாயமா பேசிட்டு அநியாயமா பேசுறாங்க. இப்ப நம்ம காட்டுக்கு 2 ஏக்கருக்கு தண்ணிக்கு என்ன பண்றது? பேசி நம்ம ஆளுக்கு ஒரு நாளைக்கு வீதத்தை அந்த ஆள் தான் முடியாதுங்கிறானே. கிணறு வெட்டுங்க, கிணறு வெட்டுறதுக்காக இதெல்லாம் 5 லட்சம் 10 லட்சம் எவன் பணம் வச்சிருக்கான்? போர் போட வேண்டியதான் நம்ம 2 போர் போட்டா நமக்கு தண்ணி பத்துமாப்பா? என்னப்பா இது ஒரு இது அப்புறம் எழுதும் போது என்ன பார்த்து சுகாதாரமா எல்லாத்தையும் படிச்சு பார்த்து ஒழுங்கு பண்ணிக்கணும் மாட்டேங்குது. எவ்வளவு தெரியாம நம்ம பாட்டு எழுதிவிட்டோம். இப்ப தண்ணி எடுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துட்டீங்க. கையெழுத்து போட்டு நானும் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா இப்ப தண்ணிக்கு என்ன பண்ணுறது? என் பொண்டாடி தெரிஞ்சா என்ன சொல்லணும், ஏன்னா எங்க அம்மா என்ன சொல்லுதோ எங்க அப்பா என்ன சொல்றாரோ சரிவா போனோம். 5000 ரூபா